இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறி கனியை போட்டு ஆக்கிறதான் பார்க்க போகிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது குக்கர் சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எல்லா காய்கறியும் இன்றைக்கி போட்டு கனியை போட்டு ஆக்க போகிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு, 3 கேரட்டு, 1 வெள்ளரிக்காய், கோஸு கொஞ்சம், கேரட்டு ஒரு 4. எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சட்டி சூடாகிடுச்சு, சொல்லலை, சாரி. இப்போது எண்ணெய் சூடான உடனே இப்போது சோம்பு போட்டுக்கலாம். இதை பாருங்கள், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. அடுத்தது கொஞ்சம் காணு சீரகம், அது பொரியட்டும். இப்போது ஒரு சின்ன பல்லாரி ஒரு 3 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா இது வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது மீடியம் சைஸ் தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா காய் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, இத்தனை காயும் போட்டு நான் இன்றைக்கி கனியை போட்டு ஆக்க போகிறேன். இதை பாருங்கள், பட்டாணி வாங்கி ஒரு 10 நாள் ஆகிட்டு பாக்கெட்டில் கிடந்ததுனால அது மறந்து போயிட்டேன். அதையும் போட்டுக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா அது வர எண்ணெயில் கொஞ்ச நேரம் கிடக்கட்டும். இந்த பாருங்கள், எல்லா காய்கறியும் நான் வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி தண்ணியில் அலசி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். கோஸு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். சிறப்பாக எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு செஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளரிக்காய், இவ்வளோ காய்கறியும் போட்டு சிறுபருப்பும் ஒரு 3 ஸ்பூனுக்கு பொதுமை போட்டு வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. அதையும் இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இன்னும் போடலை, போடும்போது காட்டுறேன். இப்போ அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எல்லா காய்கறியும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அது வெந்து வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். காணாட்டி திரும்ப நம்ம வெந்து இருக்க கொஞ்சம் இன்னும் ஒரு 7 காணு போட்டுக்கிறேன். இந்த ஒரு 1/4 ஸ்பூனு திரும்ப அது எல்லாம் அது வெந்து வந்த பிறகு நம்ம கிண்டிக்கலாம். இதை உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போது சிறுபருப்பு அதையும் போட்டுக்கிறேன். நல்ல தண்ணியில் அலசி வச்சுருக்கேன்.
1 ஸ்பூனுக்கு மசாலாத்தூள் போட்டேன், அதை காமிக்கல, அதனால் காமிக்கிறேன் திரும்ப. அவ்வளோதான். இப்போது ஒரு செம்புக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி வேணும். சரிங்களா? இப்போ நல்லா அதை கிண்டி விட்டு, தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு, இப்போது ஒரு 3-4 விசில் போடுவோம். மூடியை போட்டு ஒரு 4 விசில் வந்த பிறகு திரும்ப காமிக்கிறேன். நான் விசில் வந்து இப்போ போட மாட்டேன். கொஞ்சம் அது மேலே தண்ணி தெறிக்கிற மாதிரி வருது பாருங்கள், அப்போ தான் விசில் போடுவேன். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். பாருங்கள், விசில் மேலே வரா மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ விசில் போட்டுருவேன். இப்படி தான் நான் எப்பவும் போடுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ நான் திறந்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கா? நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் அடுப்பை அமர்த்திட்டு தான் ப்ரெஷரை வெளியாக்கினேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்புக்கு தேங்காய் பால், ஒரு சின்ன கப்புக்கு 1 ஸ்பூன் மாசித்தூள் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன். 5 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவி அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? கேரட்டு, பீன்ஸு, கோஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் இது எல்லாம் போட்டு சிறுபருப்பு எல்லாம் போட்டு கனியை போட்டு ஆக்கின காய்கறிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.